கோயம்புத்தூர் மாவட்டத்தின் முதல் தொகுதியாக நம்ம பார்க்க இருப்பது மேட்டுப்பாளையம் தொகுதி. அந்த தொகுதியில சென்ற முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 கிட்டத்தட்ட 47%, திமுக 46% வாக்குகளும், நாம் தமிழர் கிட்டத்தட்ட 5% வாக்குகளும் பெற்றிருந்த இந்த மேட்டுப்பாளையம் தொகுதியில இந்த முறை யார் யார் போட்டியிட போறாங்க அப்படின்னா, சென்ற முறை போட்டியிட்ட அதே திமுக அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர்களும், சுனில் ஆனந்த் அப்படின்ற ஒரு தாவேகா வேட்பாளரும், கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வேட்பாளரும் போட்டியிடும் இந்த மேட்டுப்பாளையம் தொகுதியில சென்ற முறை வாங்கிய 46 வாக்கு சதவீதத்திலிருந்து கிட்டத்தட்ட 43% வாக்குகளாக திமுக குறைகிறது. அதே போல அதிமுகவும் 47 43% குறைகிறது. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த முறை திமுக அதிகமான ஒரு கவனத்தை இந்த அந்த சென்ற முறை பெற்ற தோல்வியிலிருந்து அதிக கவனம் செலுத்தியிருக்கிறாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல. அதனால அதனுடைய ஒரு விஷயமா தான் கிட்டத்தட்ட அதனுடைய ஆன்டி இன்கம்பன்சி வெறும் 3% இந்த இடத்துல இந்த தொகுதியில் இருக்கு. ஸோ 47 43% அதிமுகவுக்கும், 5 11% நாம் தமிழர் கட்சிக்கும், தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 3% வாக்குகளும் பெறும். இந்த மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த முறை 2 கட்சியில எந்த கட்சி வெற்றி பெற போகுது அப்படின்ற ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும். சென்ற முறை அதே மாதிரி ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசம் அதிமுக ஜெயிச்சிருந்தது. அதனால இந்த முறை ரொம்ப ஒரு டஃப்பான ஃபைட்டா இருக்கும் இந்த மேட்டுப்பாளையம் தொகுதியில. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கவிருக்கும் தொகுதி சூலூர். இந்த சூலூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ற முறை கோயம்புத்தூர் மாவட்டம் மொத்தமே அதிமுகவோட கோட்டை, அது ஒரே ஒரு தொகுதியை தவிர. அதன்படி பாத்தீங்கன்னா அதிமுகல சென்ற முறை கிட்டத்தட்ட 49% வாக்குகள் பெற்றிருந்தாரு கந்தசாமி அப்படின்ற அதிமுக வேட்பாளர். பிரீமியர் செல்வம் அப்படின்ற இது கொங்கு வேளாண் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதியை கொடுத்திருந்தாங்க. அவங்க 36% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி சற்றேற குறைய 6% வாக்குகளும், மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட 5% வாக்குகளும் பெறாங்க. இத சூலூர் சட்டசபை தொகுதியில சென்ற வருடம். அது இந்த முறை இதுல யார் யார் போட்டி போடுறாங்கன்னா, திமுக அதிமுக நேரடி சண்டையில வரும் இந்த தொகுதியில தளபதி முருகேசன், VP கந்தசாமி, NM சுகுமார் மற்றும் ராஜசேகர் போட்டியிடும். இந்த தொகுதியில சென்ற முறை 36% வாங்கிய திமுக இந்த முறை 33, 49 44% அதிமுகவும், இந்த 3வது 4வது கட்சியில் எடுக்கும் வாக்குகள் தான் இந்த கட்சிகள் குறைய காரணம். அங்க இருக்க ரொம்ப அதிருப்தியாளர் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இது வரைக்கும் அங்கங்க மாறுவாங்க. இப்ப அந்த அதிருப்தியாளர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த 3வது 4வது கட்சிக்கு மாறுறாங்க. தாவேக்காவுக்கு கிட்டத்தட்ட 10% வாக்குகளும், நாம் தமிழருக்கு 13% வாக்குகளும் விழும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய சூலூர்ல அதிமுக ஒரு 11% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். இத்தனை வாக்குகள் பிரிஞ்சா கூட இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக நிச்சயமான வெற்றி பெறும். அதுல நீங்க எந்த விதமான மாற்று கருத்தும் தேவையில்லை. அதுக்கடுத்து கவுண்டம்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சென்ற முறை அதிமுக தான். அதிமுக கிட்டத்தட்ட 43.7 கிட்டத்தட்ட 44% வாக்குகளும், திராவிட முன்னேற்ற கழகம் 41%, மக்கள் நீதி மையம் 7.50, சற்றே 8, நாம் தமிழர் 6. இந்த தொகுதியை பாருங்க, 6% தொகுதி பாருங்க. இந்த கவுண்டம்பாளையத்துல கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை எல்லா தொகுதியிலுமே கமலனுடைய மக்கள் நீதி மையம் கட்சி ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிது. அதுவும் சிட்டி கோயம்புத்தூர் ஒரு பெரிய சிட்டி. அதுல அது கோயம்புத்தூர் மாவட்டத்துல சென்னை மாவட்டம் போலவே பல நகரங்கள் உள்ளடக்கிய மாவட்டம் தான் கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர், திருப்பூர், அது மாதிரி பல மாவட்டங்கள் அதை சுத்தி இருக்கிறதுனால அங்க நம்முடைய கமலஹாசன் சாருக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது சென்ற முறை. அதன் வாக்குகள் இந்த எல்லா தொகுதியிலுமே சென்ற முறை பிரதிபலிச்சது. அப்ப அதே தான் இந்த முறை அதோட கொஞ்சம் அதிகமாக நிச்சயமாக ஏன்னா கமல் சாருக்கு எப்பவுமே அந்த ஒரு உயர்தட்டு மக்கள் பெரும்பாலும் கமல் சாருக்கு, ஏன்னா அவருடைய பேச்சு நல்லா இருந்தது சென்ற முறை. ஆனா இந்த முறை விஜய் சார் உண்மையை சொன்னா பெருசா பேச்சால கவர்ல. அவரோட பெரிய பிளஸாவே அவர் தான் ஒரு பெரிய பிளஸா நினைக்கிறாரு. அப்போ அதன் மூலியம் வரக்கூடிய வாக்குகள் ஒரு ஏழை சராசரி ஒரு மிடில் கிளாஸ் மக்களுடைய ஒரு வாக்குகள் தான் விழும். ஆனா சட்ட குறை 2 பேரும் ஈவனா இருக்கிறதோட இவர்கள் தான் அதிகமா வாக்களிப்பார்கள். அந்த வகையில நிச்சயமா விஜய் சாரோட வாக்குகள் கண்டிப்பா கமல் சார் வாக்குகளோட எல்லா தொகுதியிலுமே அதிகமா இருக்கும் அப்படின்னு என்னோட கணிப்பு. அதன் பிரகாரம் இங்க பாத்தீங்க அப்படின்னா, இருந்தாலும் ஒரு சில தொகுதியில கமல் சாரோட வாக்குகள் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல ரொம்ப அவர் இனத்தை சார்ந்த பிளஸ் அவருடைய அந்த ரொம்ப இன்டெலிஜென்ட் பேச்சு எல்லாம் சென்ற முறை அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தார் கோயம்புத்தூர்ல. அத்தனை சதவீதம் விஜய் பெறுவாரா, எல்லா தொகுதியிலும் பெறுவாரான்னு தெரியாதுன்னா ஒரு சில இடங்கள் அவர் பல 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 மடங்கு மிஞ்சி இருக்கிறாரு. அதன் வகையில பாத்தீங்கன்னா இந்த கவுண்டம்பாளையத்துல சென்ற முறை இவர்கள் வாங்கி இந்த வாக்கை இந்த முறை பெறுவார்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த முறை இதுல போட்டி போடுறது சூர்யா பிரகாஷ் காங்கிரஸ். சென்ற முறை திமுக கூட்டணிக்காக கொடுத்திருந்த திமுக போட்டிட்ட இந்த தொகுதி இந்த முறை காங்கிரஸ்க்காக கொடுத்திருக்கிறது. அருண்குமார் அதிமுக, கனிமொழி TVK மற்றும் கலாமணி நாம் தமிழர் கட்சியில் போட்டிடும். இந்த தேர்தல், இந்த சட்டசபை தேர்தலில் 41% வாங்கியிருந்த திமுக இந்த முறை 36% குறையும். 44% வாங்கியிருந்த, ஏன்னா ஏன் அவ்வளவு பர்சன்டேஜ் குறையுதுன்னா அதுக்கு காரணம் முக்கியம்
அது போட்டியிடல. அதோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து 1-2% வந்து கம்மியா தான் விழுமே தவிர, அந்த கட்சிக்கு போட்டி போடும்போது அந்த தொண்டர்கள் போடுறதும், வேற ஒரு கட்சி கூட்டணி கட்சி போட்டி போடும்போது பிரதான கட்சி கூட இருக்கிற ஒரு கட்சி போட்டி போடும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. சோ அவர் 2% எக்ஸ்ட்ராவா வந்து குறையுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா 40-36% திமுகவும், 44-38% அதிமுகவுக்கும், 6-15% நாம் தமிழர் கட்சிக்கும், ஏறக்குறைய 11% வாக்குகள் வந்து தாவேக்கா பெறுது. கோயம்புத்தூர்ல தாவேக்கா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த தொகுதியை நம்ம சீர்தூக்கி பார்க்குற நிலையில. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து இந்த முறை நடக்கும் தேர்தலில் அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 2% வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறும். நம்ம அங்க தவறப்பா 2% வாக்குகள் வித்தியாசம் இந்த தொகுதியில இருந்து அதிமுக கைப்பற்றும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து கோயம்புத்தூர் நார்த். கோயம்புத்தூர் நார்த்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது மறுபடியும் அதே தான், அதிமுகன்னு ஒரு கோட்டை. இருந்தாலும் வந்து சென்ற முறை ரொம்ப கம்மியான ஓட்டுல தான் ஜெயிச்சிருந்தாங்க. 4000 அம்மன் அர்ஜுன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வேட்பாளர் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து சென்ற முறை தன்னை எதிர்த்து போடுந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2% வாக்குகள் வித்தியாசம், 4000 வாக்குகள் வித்தியாசம் வந்து ஜெயிச்சிருந்தாரு. இதுலயும் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் 13% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அந்த தங்கவேலு அப்படின்ற ஒரு வேட்பாளர் வந்து சென்ற முறை 13% வாக்குகளும், நாம் தமிழர் பாருங்க வெறும் 5.64% வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. இடத்தோட பேர் பாருங்க, கோயம்புத்தூர் நார்த் சிட்டி, மெயின் சிட்டில எல்லாமே தாவேக்கா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி வந்து மக்கள் நீதி மையம் பெரும்பாலான இடங்கள்ல வந்து கொஞ்சம் அதிகமா ஒரு 10 சீட்னா இல்ல ஒரு 4 சீட்டாவது வந்து நாம் தமிழரோட மக்கள் நீதி மையம் அதிகமா பெற்றிருந்தது சென்ற முறை. அதே போல இந்த முறையும் வந்து அந்த நகரத்துல வந்து தாக்கம் இருக்கும் அப்படின்றத வந்து எந்த மாற்று கருத்துக்கும் முடியாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை இங்க போட்டிடுறவங்க செந்தாமணி செல்வன், வானதி சீனிவாசன், பிஜேபி சார்பா சென்ற முறை அவங்க தான் போட்டி போட்டிருந்தாங்க. சென்ற முறை போட்டியிட்டது வந்து அதிமுக கொடுக்கப்பட்ட இந்த தொகுதி வந்து இந்த முறை நம்முடைய வானதி சீனிவாசன் தொகுதி மாறி இருக்கிறாங்க. சம்பத்குமார் மற்றும் நர்மதா போட்டியிடும் இந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா இந்த முறை நடக்கும் தேர்தலில் திமுக 30-42 குறைகிறது, அதிமுக 40-32 குறைகிறது. இதுக்கு வந்து எதனால வந்து இவ்வளவு குறையுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பிளஸ் 6-11%, இது வந்து கிட்டத்தட்ட டிவிகே வந்து 15% வாக்குகளும் பெறும் இந்த தொகுதியில. ஏன் வந்து அது 42% வந்து திமுக ஏறி இருக்கு அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினா இருக்கும். அது மிக முக்கிய காரணம் வந்து மக்கள் நீதி மையத்தோட வாக்கு. கிட்டத்தட்ட 13% வாக்குகள் பெற்றிருந்தாங்க சென்ற முறை. அவங்க வந்து இந்த முறை வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு 4-5 தொகுதியாவது வந்து அவங்க பிளஸ் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளஸ் பாயிண்ட் உள்ள தொகுதியா தான் இந்த தொகுதி மாறுது. அங்க 13% வாக்குகளை வந்து அவங்க பெற்றிருந்தாங்க. அது எல்லாமே மாற்றத்துக்கான போடப்பட்ட வாக்குகள் இருக்கு. எல்லாத்துக்கும் ஓட்டுமே வந்து கமலுக்காக போடப்பட்ட வாக்குகள் கிடையாது. அந்த வகையில அங்க இருக்கிற நிலைமை சீர்தூக்கி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 4% ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா கூட ஒரு 8% வாக்குகள் வந்து அவருக்கு உயர்றதுக்கு வந்து இந்த முறை இந்த இடத்துல வந்து கமலஹாசன் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறாரு. அவருடைய கட்சி வந்து ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு. பிளஸ் இது 40 ஏன் 32% அதிமுக குறையுதுன்னா அது அந்த தொகுதியை பிஜேபி கொடுத்திருக்கு. நீங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் வந்து ரொம்ப அதிக பேர் வசிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் நல்ல படிச்ச வெல் எஜுகேட்டட் கோயம்புத்தூர் வந்து பிஜேபியினுடைய ஒரு கோட்டையாக கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தா கூட இந்த ஃபேக்டராலதான் திமுக இந்த தொகுதியில வந்து ஒரு 4% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து அதிமுக அதாவது பிஜேபியை வந்து தோற்கடித்து இந்த இதுல திமுக ஒரு 4% வாக்கு வித்தியாசம் வந்து நிச்சயமா இந்த இடத்துல வந்து வெற்றி பெறும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்முடைய வேலுமணி ஐயாவுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி. இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு 53.89% வாக்குகள் சென்ற முறை பெற்றிருந்தது. கார்த்திகேய சிவசேனாதிபதி வந்து திராவிட முன்னேற்ற சார்பா போட்டிட்டு 36%, மக்கள் நீதி மறுபடியும் 5%, நாம் தமிழர் வெறும் 3.49% பெற்றிருக்காங்க இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும். அது வந்து நம்முடைய வேலுமணி அவர்களுடைய கோட்டை, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தொகுதி வந்து அவர் வந்து ஒரு மக்கள்கிட்டையும் சென்று தனிப்பட்ட விதமா பழகி இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவர். அவர் வந்து அந்த தொகுதியில தோற்கடிப்பது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இவர் இந்த முறை பாத்தீங்கன்னா அவருக்கு எதிர்த்து அதே கார்த்திகேயன் போட்டியிடுறாரு. வேலுமணி, சதீஷ் ராஜு மற்றும் ராஜா புனிஷ் மற்றும் 4 பேர் போட்டியிட்ட தொகுதியில் வந்து திமுக நேரடியா வந்து போட்டியிடுறாங்க. 36-33% திமுக குறைகிறது. இங்கேயும் 54-45% குறையுது. காரணம் 3வது மற்றும் 4வது கட்சியோட வரவு வந்து பெரிய விதத்துல பாதிக்கலாம் கூட அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கால கிட்டத்தட்ட இந்த வாக்குகள்லாம் வந்து வேற கட்சி இல்லாம அவருக்கு சென்ற முறை வந்து அதிமுக வாக்களித்தாங்க. அதுல 12% நாம் தமிழருக்கும் 10% வந்து தாவேக்காகவும் வாக்குகள் பிரிவதனால அதிமுக கிட்டத்தட்ட அப்படியும் அதிமுக 12% வாக்குகள் வித்தியாசம் இங்க வேலுமணி அவர் வந்து கண்டிப்பா ஜெயிக்கிறார். இதெல்லாம் நிச்சயமான
அதிமுக தொகுதியில் எந்த விதமான கருத்து சந்தேகமும் நீங்க பட வேண்டியதில்லை. அடுத்து கோயம்புத்தூர் சவுத் சென்ற முறை வானதி சீனிவாசன் போட்டிட்ட தொகுதி, கமலஹாசன் சாரும் போட்டிட்ட ஒரு தொகுதி. ரொம்ப வந்து ஃபேமஸா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ எவ்வளவு பரபரப்பா இருந்து அன்றைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தவங்களாம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த ஒரு விறுவிறுப்பான ஒரு தொகுதி. இந்த தொகுதியில சென்ற முறை போட்டிட்ட வானதி சீனிவாசன் இந்த வாட்டி நார்த்துக்கு மாறிட்டாங்க. ஆனா ஏன் காரணம்னா சென்ற முறை அவர் வாங்கிய ஓட்டு வித்தியாசம் ஒரு 1728 தான். அதனாலதான் அவங்க மாறி இருக்கிறாங்கன்னா இன்னொரு காரணமும் இருக்கு. அது நீங்க பாப்பீங்க, தொடர்ந்து பார்க்கும்போது பாப்பீங்க எந்த காரணத்தால அவங்க மாறினாலும் அடுத்து சொல்றேன் நான். வானதி சீனிவாசன் பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பாக கிட்டத்தட்ட 34.38%. இது வரைக்கும் வெற்றி பெற்ற எதுவுமே இவ்வளவு கம்மி மார்ஜின் இருந்தே இருக்காது. எல்லாமே 40, 39, 42, 41 தான் இருந்தது. ஏன் இவ்வளவு கம்மி மார்ஜினா, கமலஹாசன் சாரனுடைய அந்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 33.26% வாக்குகள். கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி சார்பா போட்டிட்ட காங்கிரஸ் இந்த இடத்துல 3வது இடத்துக்கு வந்திருக்கு. ஒரு 2வது பெரிய கட்சியா சென்ற முறையே மக்கள் நீதி மையம் வந்து வந்திருக்கு. ஒரு சில தொகுதியில இந்த முறை இது நடக்க போவதை யாருமே வந்து தடுக்க முடியாது. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் கமலஹாசன் நேரடியா போட்டிட்டதால எப்படி இப்ப விஜய் சார் போட்டி போடும்போது எப்படி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கோ, அதே மாதிரி சென்ற முறை கமலஹாசன் அந்த தொகுதியில போட்டி போடும்போது தொடர்ந்து அந்த தொகுதியில வந்து தொடர் பிரச்சாரம் பண்ணாரு. அதன் வகையில பாத்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1728 வாக்குகள் தான் வித்தியாசம். அந்த வாக்குகளை கமலஹாசன் சார் தோக்கடிச்சாங்க சென்ற முறை. 3வதாக காங்கிரஸ் கிட்டத்தட்ட 27. இங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட நம்ம பார்த்த இந்த ஒரு 150 தொகுதியில ஒரு 2-3 தொகுதியில தான் வந்து 1%, 2%, 3% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அந்த வகையில இங்க பாத்தீங்கன்னா 2.78% தான் இந்த தொகுதியில கோயம்புத்தூர் சவுத்துல வந்து வாங்கியிருந்தாங்க. காரணம் வந்து எல்லா 3வது எல்லாமே கமலஹாசன் சாருக்கு போனதுனால இதுல வந்து நாம் தமிழர் கட்சி ரொம்ப குறைவான வாக்குகளை பெற்றிருந்தாங்க. சரி, இந்த முறையில யார் போட்டி போறான்னு பாருங்க. அங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த முறை செந்தில் பாலாஜி திமுக சார்பில் போட்டி போடுறாரு. அம்மன் அர்ஜுனன் அங்க இருந்து இங்க மாறுறாரு. இப்ப இது என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் பாருங்க. வானதி சீனிவாசன் இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இவர் இங்க மாறுறாரு. காரணம் என்னன்னா, வானதி சீனிவாசனுக்கு செந்தில் பாலாஜின்ற ஒரு ஆளை வந்து அடிப்பது என்பது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இது வந்து நீங்க கள நிலவரத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு சாதாரண வேட்பாளருக்கும் ஒரு விஐபி வேட்பாளருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்க போது நீங்க இந்த தொகுதியில பார்க்க போறீங்க. சென்ற முறை 27% வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க திமுக. ஆனா ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், கமலஹாசன் சார் வந்து இவங்க கூட சேர்ந்ததால அந்த 33% மொத்தமா இவங்களுக்கு ஆட் ஆகுமானா ஆட் ஆகாது. மறுபடியும் சொல்றேன், கமலஹாசன் சாருக்காக விழுந்த வாக்குகள் இந்த 2 கட்சி வேணா 3வது கட்சியில் போடணும் அப்படின்ற வாக்குகள் சேர்ந்தா அந்த 33% வந்து கமலஹாசன் வாங்கியிருந்தாரு. சோ இந்த முறை பாருங்க, செந்தில் பாலாஜி சார் இது உள்ள வரதுனால இந்த தொகுதி எப்படி மாறப்போகுது பாருங்க. ஏன் வானதி சீனிவாசன் இங்க இருந்து வேற தொகுதிக்கு மாறினாங்க அப்படின்றதும் இது மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மன் அர்ஜுன் வந்து ஆப்போசிட்டாவும், செந்தில்குமார் தாவேகா மற்றும் பெருவளவன் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் இந்த கோயம்புத்தூர் சவுத்துல பாத்தீங்கன்னா இந்த முறை திமுக 43% வாக்குகளை பெறும் அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. காரணம், கமலஹாசனோட 33% வாக்குகள், கள நிலவரம், செந்தில் பாலாஜியுடைய அந்த பர்சனல் அந்த அவருடைய ஒரு பெரிய ஒரு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து அவருக்கு 43% வாக்குகள் சேரும். சென்ற முறை அதிமுக வாங்கிய அதே வாக்குகள் அவங்க தக்க வச்சா கூட கிட்டத்தட்ட நீங்க அது மற்ற கட்சிகள் வந்து நாம் தமிழர் 8% வாக்குகளும், தாவேகா இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 15% வாக்குகள், அப்படியே நாம் தமிழருக்கு டபுளா வாங்குறாங்க. 15% வாக்குகள். முக்கியமான மெயின் சிட்டில எல்லாமே வந்து தாவேக்காக்கு வந்து இளைஞர்கிட்ட வந்து பெரிய வரவேற்பு. அவங்க ரொம்ப வந்து படம் பாக்குறாங்க. படம் பார்க்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட எல்லாமே 4-5% வாங்கியிருந்த தாவேக்கா வந்து இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 15% வாக்குகள் பெறுது. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய திமுக கிட்டத்தட்ட ஒரு 9% சென்ற முறை தோல்வி அடைஞ்சாங்க கமலஹாசன் அப்படின்ற ஒரு வருகையால. இந்த முறை கிட்டத்தட்ட 9% வாக்கு வித்தியாசத்தில் வந்து இந்த கோயம்புத்தூர் வந்து செந்தில்குமார் அவர்கள் செந்தில் பாலாஜி கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து சிங்காநல்லூர். இதுல ஜெயராம் அப்படின்ற அதிமுக 40%, திராவிட முன்னேற்ற கழகம் 34%. இங்க பாருங்க வித்தியாசம் 40-30. என்ன காரணம்னா, மக்கள் நீதி மையம் 18% வாக்குகள் இந்த இடத்துல வந்து பெற்றிருக்கிறாங்க. சென்ற முறை மகேந்திரன் அப்புறம் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கேண்டிடேட் அவரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். சென்ற முறை எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, யார் இவர் இத்தனை சதவீத வாக்குகள் வாங்கிறார், கமலஹாசன் இல்லாம வேறு ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு வாங்கியிருக்காரு அப்படின்னு பெரிய விஷயமா பேசப்பட்டது. அந்த மாதிரி இந்த முறை விஜய் கட்சியில வந்து விஜய்க்கு அடுத்து யார் இந்த மாதிரி ஒரு சதவீத வாக்குகள் வாங்க போறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அது அப்புறம் நான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரிய போகுது. சென்ற முறை 18% நாம் தமிழ் மக்கள் நீதி மையமும் 4% வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சியும் பெற்ற இந்த சிங்காநல்லூர்ல இந்த முறை திமுக இருந்து அப்படியே காங்கிரஸ்க்கு ஸ்ரீநிதி நாயுடு, ஜெயராம் அதிமுக, KS கிரிபிரகாஷ், நேருஜி அப்படின்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த 4 போட்டியிடும். இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக 35% குறைந்து 33 குறைகிறது. காரணம், காங்கிரஸ் செந்தில் பாலாஜியோட சில உழைப்புலாம் இருக்கு அந்த கோயம்புத்தூர்ல. ரொம்ப வந்து இன்புட் பண்ணியிருக்காங்க திமுக வந்து கோயம்புத்தூர். சோ அதனுடைய இது வந்து இம்பாக்ட் வந்து தெரியுது. அந்த மற்ற தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா 6%, 7% குறைந்த அந்த வாக்குகள் வந்து இங்க வந்து அந்த அளவுக்கு குறையாம
2% 3% தான் குறையுது. அடிக்கடி முதல்வர் வந்து நம்ம கோயம்புத்தூர் மேல ரொம்ப வந்து ஒரு பற்று பாசம் வச்சு அந்த தொகுதியில் எப்படின்னா திமுக ஜெயிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணது தெளிவா தெரியுது. அதிமுக 40-32%, நாம் தமிழர் 4-13%, தாவேகா கிட்டத்தட்ட 16% வாக்குகளும் பெறும். இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த முறை என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்முடைய அதிமுக 5% வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க போகுது. அப்படி இருந்தாலும் அதிமுக தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது இந்த தொகுதி. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கோயம்புத்தூர்ல கிணத்துக்கடவு அப்படின்ற ஒரு சட்டசபை தொகுதியை பார்க்க போறோம். அதுல சென்ற முறை மறுபடியும் அதே தான் அதிமுக கிட்டத்தட்ட 43.68, திராவிட முன்னேற்ற கழகத்துல வெறும் 1095 வாக்குகள் வித்தியாசம் தான் சென்ற முறை வெற்றி பெற்றாங்க. மக்கள் நீதி மையம் மறுபடியும் 6%, நாம் தமிழர் கிட்டத்தட்ட 5%, கிட்டத்தட்ட 11% வாக்குகள் இங்க வந்து அந்த 3ஆம் 4ஆவது கட்சி மினிமம் 12-11 மேலதான் போகுது. மினிமம் வந்து இவங்க 2 பேரே 11% எடுக்கும் போது இவங்களுடைய ஓட் ஷேர் வந்து எவ்வளவு கம்மியாகுதுன்னு பாருங்க. சோ இந்த டிஃபீட் வந்து வெறும் 1095 வாக்குகள் தான் சென்ற முறை திராவிட முன்னேற்ற தோத்துருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை எப்படி ஆக போகுதுன்னு பார்ப்போம். இந்த முறை சபரி கார்த்திகேயன், தாமோதரன், விக்னேஷ் மற்றும் பானுப்பிரியா செந்தில்குமார் போட்டியிடும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய கிணத்துக்கடவு தொகுதியில சென்ற முறை திமுக வாங்கிய 43-37% வாக்குகளாக குறைகிறது. அதிமுகவும் 44-37% வாக்குகளாக குறைகிறது. 5 என்டிகே 11%, தாவேகா 15% வாக்குகளாகவும். இது வந்து நம்ம எடுத்த கருத்து கணிப்பு இல்ல முன்ன பின்ன இருக்கலாம். ஏன் 6-7% வந்து வாக்குகள் குறைஞ்சிருக்கு அந்த தொகுதின்றது நமக்கு தெரியல. ஆனா வந்து அந்த அளவுக்கு வந்து அங்க ஒரு ஒரு அந்த அந்த கட்சி மேலையும் அந்த அந்த திமுக மேலேயும் அதே அளவுக்கு வீழ்ச்சி இருக்கு, அதிமுகலையும் அதே அளவுக்கு வீழ்ச்சி இருக்கு. இது மூலையில இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட் 2 பேருக்குமே வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கு. கிணத்துக்கடவுல எது ரிசல்ட் வரப்போகுதுன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பொள்ளாச்சி ஜெயராமன். பொள்ளாச்சி வந்து பல இதுக்கு ஃபேமஸ் ஆனது. இந்த நேரத்துல ஞாபகப்படுத்த விரும்ப அந்த பாலியல் இதுக்கு வந்து ஃபேமஸ் ஆனது. ஆனா அந்த மாதிரி இருந்து கூட சென்ற முறை பொள்ளாச்சி ஜெயராமன் தான் இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 45.44 அதிகமான வாக்குகள் முன்னாடி ஜெயிச்சிருந்தாருன்னா ஒரு 1725 வாக்குகள் வித்தியாசம் வந்து திமுகவுடைய வேட்பாளர் வந்து தோக்கடிச்சிருந்தாரு. இங்க மக்கள் இனிமே மறுபடியும் 4.28, நாம் தமிழர் 3.61% வாங்கியிருந்த இந்த பொள்ளாச்சி சட்டசபை தேர்தலில் இந்த முறை என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முறை நித்யானந்தன் அப்படின்ற ஒரு திமுக கூட்டணி சார்பாகவும், திமுக போட்டியில திமுக கூட்டணி சார்பாக தான் போட்டிடுறாங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் மறுபடியும் அதே அதிமுக சார்பாகவும், ராமநாதன் மற்றும் செந்தில் போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை திமுக 44-40 குறைகிறது. அதிமுக 45-42 குறைகிறது. நாம் தமிழர் 4-12, தாவேகா 8% வாக்குகளும் பெறும். இந்த பொள்ளாச்சி கிராமத்துல போயிடுது. கொஞ்சம் போக தாவேகா கொஞ்சம் குறைவான வாக்குகள் தான் பெறும். நகரத்துல வந்து நல்ல வாக்குகள் பெறுகிறது. அது நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. அதனுடைய வாக்குகள் சாதம் அப்படிதான் வருது. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு 2% வாக்குகள் சென்ற முறையோட கொஞ்சம் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல கண்டிப்பா வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் ஜெயிப்பாரு. ஏன் அப்படின்னா போட்டிடுது திமுக கூட்டணி கட்சினாலே கொஞ்சம் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். நம்ம எல்லாமே பொதுவா நம்மளுக்கு தெரியாது. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து கண்டிப்பா வந்து இந்த தொகுதியை வந்து அதிமுக கைப்பற்றும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து வால்பாறையில அதே மாதிரி அதிமுக 49.37, சென்ற முறை கம்யூனிஸ்ட் கொடுத்திருந்தாங்க 40% வாக்குகள். நாம் தமிழர் 5.26, மக்கள் நீதி மையம் 2.28. இங்கதான் மறுபடியும் நாம் தமிழர் கொஞ்சம் மேலே ஏறுறாங்க. மறுபடியும் அதே 5% வாக்குகள் தோடக்கூடிய இந்த தொகுதியாக இந்த வால்பாறை மாறுது. இந்த வால்பாறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த முறை போட்டி போடுறது சுதாகர், லட்சுமண சிங், டாக்டர் ஸ்ரீதரன் மற்றும் உமாதேவி போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை வாக்களிக்கும் பட்சத்துல வந்து திமுக 41-38 குறைகிறது. அதிமுக 41-42 குறைகிறது. 5-12 ஏறுகிறது. நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளை வந்து தாவேகா பெறுகிறது. இந்த இறக்கம் ஏற்றம்லாம் எப்படி ஏற்படுதுன்னு சொல்றேன். இங்க வந்து ரொம்ப கம்மியா குறையறதுக்கு காரணம் வந்து ரொம்ப வந்து கேர் எடுக்கிறாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு திமுக தான் அவங்களோட குறைவு கம்மியா இருக்கு. நம்ம எடப்பாடி பழனிசாமியோட டைரக்ட் இருந்தா கூட சென்ற முறை எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க அதிமுகவுடைய மெயின் ஓட்டர்ஸே அவங்க தான். ஆனா அந்த ஒரு ஒற்றுமையா எல்லாமே பிரிஞ்சிருக்கிறதால அந்த கட்சி மேல கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறதுனாலதான் இந்த சதவீதம் வந்து குறையதே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை அப்படி இருந்து கூட இந்த முறை அதிமுக அந்த தொகுதியில் 4% வாக்குகள் வித்தியாசம் நிச்சயமாக வந்து கைப்பற்றும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு நம்ம பார்க்க போறது அவினாசியில சென்ற முறை மறுபடியும் பாருங்க தனபால் அதிமுக கட்சியை சேர்ந்த 50,902 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறாரு. 55%. அதை எதிர்த்து போட்டிட்டது திமுக கூட்டணி கட்சி. அதனாலதான் வந்து 31.22, நாம் தமிழர் 6.23, மக்கள் நீதி மையம் 4% வாக்குகளை பெற்ற இந்த தொகுதியில சென்ற முறை திமுகவுடைய கூட்டணி கட்சி போட்டிடுச்சு. இந்த முறை பாத்தீங்கன்னா டைரக்ட் ஃபைட்டு. ஆனா இங்க அப்படியே மாற்றம் 50% வாக்குல பார்த்தோம்னா இங்க மாறினது யாரா எல் முருகன், நம்முடைய மத்திய அமைச்சரான எல் முருகன் வந்து இந்த தொகுதி வந்து போட்டிடுறாரு. கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வித்தியாசம் ஒரு ஈஸியா அல்வா மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்ற காரணத்தோடு இந்த இடத்துல போட்டி போடுறாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை
திமுக உள்ள வந்து இறங்கிடுது. இறங்கும் போது என்ன வித்தியாசம் ஏற்படுதா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இறங்குது. இருந்தா கூட அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தல. 31 29% திமுக குறைகிறது, 55 45% அதிமுக குறைகிறதுக்கு காரணம் வந்து பிஜேபி பிளஸ் அந்த அடிஷனல் ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அவர் மேல கண்டிப்பா ஒரு எதிர்ப்பு இருக்க தானே செய்யும். அந்த வகையில வந்து ஒரு 45% ரொம்ப எம்எல்ஏ பண்ணல அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. ஏன்னா எம்எல்ஏ வேற மாறுறாரு இந்த முறை. அதனால பிஜேபி அப்படின்ற பல காரணங்களால 55 to 45 குறையுது. இது வந்து 6ல இருந்து 18 நாம் தமிழர் கட்சி ஏறுது. காரணம் அந்த 2வது கட்சி 1வது கட்சி பிடிக்காத பல பேர் வந்து இதுக்கும் தாவேக்காகவும் மாறுறாங்க. கிராமப்புறங்கள் உள்ள போக போக நாம் தமிழர் கட்சி தான் அதிகமான ஒரு பர்ஃபார்ம் பண்ணுது. தாவேக்கா வந்து நகரத்துல நல்ல பர்ஃபார்ம் பண்ணுது. அந்த வகையில 8% வாக்குகள் பெற்ற தாவேக்காவும் பெறுகிறது. அதன் மூலம் இந்த தொகுதியை அதிமுக கூட்டணி கட்சியான மிஸ்டர் எல் முருகன் வந்து கண்டிப்பாக இந்த முறை வந்து இந்த தொகுதியில ஒரு 16% வாக்கு வித்தியாசத்துல வந்து நிச்சயமா வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளரா இருப்பாரு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போது திருப்பூர் நார்த். இதுல சென்ற முறை அதிமுகவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் டைரக்டா போட்டிட்டாங்க. திமுக டைரக்டா போட்டி போடல. அதனுடைய இதுல வந்து 40,000 வாக்குகள் வித்தியாசம், கிட்டத்தட்ட 47% 30% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக திமுக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம் கிட்டத்தட்ட 10% வாக்குகள், மக்கள் இதுமே 8% வாக்குகள். பாருங்க, இந்த கட்சி திமுகவா இருந்ததுன்னா இதுல கொஞ்சம் கொஞ்சம் இதுல போயிருக்கும். ஆனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா இந்த திமுக ஓட் போடலாம் நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஓட்டர்ஸ், அதாவது அந்த கட்சி சார்பு இல்லாத பல பேர் இருப்பாங்களா, அவங்க வந்து பல பேர் வந்து அப்படியே நாம் தமிழருக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் சென்ற முறை வந்து மாத்தி வாக்களித்தாங்க. தொகுதி வந்து திருப்பூர் நார்த்து. திருப்பூர் நார்த்து தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிட்டி. அது வந்து பயங்கர தொழில் புரட்சி இருக்கிற தொழில்கள் அதிகமா செய்யக்கூடிய ஒரு தொகுதி. அங்க வந்து வட மாநிலத்தவரும் அந்த மாதிரி இருக்க மக்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு நகரமா இருக்கு. அப்படின்றதுனால இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த இடத்துக்கு வந்து உள்ள வராங்க. அந்த உள்ள வந்தா கூட அதிமுக கிட்டத்தட்ட 47.62%. காரணம் இதுக்கு பாரதிய ஜனதா வந்து மெயினான காரணம். வட மாநிலத்தில் ரொம்ப பேர் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவர் வந்திருக்கிறாங்க. இதுல நீங்க இப்ப இந்த முறை போட்டி போது அதே கம்யூனிஸ்ட் பார்ட்டி எஸ்எஸ்எம் ஆனந்தன், சென்ற முறை போட்டிட்ட சத்யபாமா இந்த முறை வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே தாவேக்காக்கு வந்து அந்த தொகுதியில் வந்து மாறுறாங்க. சென்ற முறை வந்து அந்த தொகுதி வந்து அவங்களுக்கு வந்து தராம வேற ஒருத்தர் தான் கொடுத்துருந்தாங்க. பட் அவர் அந்த தொகுதியில வேற தொகுதியில போட்டி போடுறாங்க. இந்த முறை அவங்க வந்து சத்யபாமா தாவேக்கா சார்பாக இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. அபிநயா அப்படின்ற நாம் தமிழர் கட்சி போட்டி போடுறாங்க. சத்யபாமா ஒரு முக்கியமான ஒரு செங்கோட்டையன் சாரோட ஒரு வலது கையா இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர். அவங்க தாவேக்கால போட்டிடும். இந்த திருப்பூர் நார்த் என்ன மாதிரி ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்ற முறை 30% வாங்கிய திமுக அதே 30% வாங்கின கம்யூனிஸ்ட் வந்து ஏறவல்ல இறங்கவல்ல இந்த தொகுதி அதே மாதிரி 30% வாக்குகள் பெறாங்க. அதிமுக 48ல இருந்து 33% வாக்குகளா குறையுது. என்ன காரணம் அப்படின்னா, சத்யபாமா வந்து அங்க இருக்கிற முக்கியமான போட்டிகள் பல ஓட்டுகளை பிரிச்சு எடுத்துன்னு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17% வாக்குகள் பெறுவதால அதிமுக 48ல இருந்து 33% வாக்குகளா குறையுது. நாம் தமிழர் 10ல இருந்து அப்படியே டபுள் அடிக்குது, 20% வாக்குகள் பெறுது. ஆனா இந்த முறை சத்யபாமா நாம் தமிழர் கட்சியை கூட முந்துவாங்களா அப்படின்றது ஒரு டவுட் தான். ஏன்னா தாவேக்காவுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா நல்லா இருந்தா கூட அதே அளவுக்கு வந்து உழைக்கக்கூடிய ரொம்ப மக்கள் இருக்கக்கூடிய இந்த தொழில் வந்து வட மாநிலத்தோட ஒரு தாக்கத்தை வந்து நம்முடைய சீமான் போக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான வாக்குகள் சீமானுக்கும் திரும்பக்கூடிய ஒரு வழியில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த முறை எந்த கட்சி வெற்றி பெற போகுதுன்னா அதிமுக ஒரு 3% வாக்கு வித்தியாசம் கண்டிப்பாக இந்த திருப்பூர் நார்த் தொகுதியை கைப்பற்றும். இந்த முறையும் அதிமுக தான் கைப்பற்றும். அடுத்து நம்ம பார்க்கும்போது திருப்பூர் சவுத்து. இதுல சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. வெறும் 4709 வாக்கு வித்தியாசம் தான். நீங்க பாருங்க, அதிமுக வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் எவ்வளவு, திமுக வெற்றி பெறா வெற்றி தான். திருப்பூர் சவுத்துல சென்ற முறை அதிமுக 4709 வாக்குகள் அதிகமாக பெற்று இந்த திமுக வெற்றி அடைந்தது. இங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் மறுபடியும் 7.37, மக்கள் நீதி மையம் 5.70 வாக்குகள் பெற்றிருக்கு இந்த தொகுதியில. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த முறை பாத்தீங்கன்னா தினேஷ்குமார், தங்கராஜ், பாலமுருகன் மற்றும் பரிவளவன் அப்படின்ற 4 பேர் போட்டிடும் இந்த தொகுதியில. இந்த முறை அது வந்து நம்முடைய அதிமுகல இருந்து சென்ற முறை அதிமுக போட்டியிட்ட இந்த தொகுதியை இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கு. இந்த பாரதிய ஜனதா கட்சினால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. அதன் வகையில வந்து பாத்தீங்கன்னா திமுக 43 36ஆகவும், பிஜேபி 41 39ஆகும். இதுல பாருங்க 40 39 தான் குறையுது. ஆனா அது 7% குறையுது. என்ன காரணம் நீங்க கேட்கலாம், என்ன இப்படி இவ்வளவு குறையுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மறுபடியும் அதேதான். இந்த இடம் வந்து நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப பேரு, பிளஸ் வந்து அது ஒரு வட மாநில ஒரு தொகுதியாகவே மாறிடுச்சு. அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல இங்க பாரதிய ஜனதா கட்சி வரதால் இங்க ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. போன ஒரு தொகுதியில வந்து மைனஸா இருந்தது, இந்த தொகுதியில பாரதிய ஜனதா பிளஸ்ஸா இருக்கு. ஸோ திமுக போடுறவங்க கூட என்ன பண்றாங்க, அதிமுக திமுக பெட்டரா போலாம்னு நினைச்சவங்க கூட இப்ப என்ன பண்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி வந்து அதுக்கு மாறுறாங்க. ஸோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி இங்க அவ்வளவு பெருசா ஒர்க் ஆகல. மறுபடியும் அதே மாதிரிதான் 7ல இருந்து 15% இந்த ஒரு சிட்டி பேஸ் நம்ம தாவேக்காக ஒரு 40% வாக்குகளும் பெறும். இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல மறுபடியும் ஒரு 3%, அது அதிமுக பிஜேபி ஒரு 3% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது இந்த திருப்பூர் தொகுதி. அதுக்கப்புறம் பல்லடம். பல்லடத்துல பாத்தீங்கன்னா ஆனந்தன் அதிமுகவும் நம்முடைய
MDMK வந்து நம்முடைய கூட்டணி கட்சியாக திமுக கூட்டணி கட்சியாக போட்டிட்டது. நாம் தமிழர் 8% மக்களின் மேல் 4% வாங்கியிருந்தது. இதற்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட 12% வாக்குகள் வித்தியாசம் இருந்தது சென்ற முறை திமுகக்கும் அதிமுகக்கும். இந்த முறை யார் யார் போட்டி போடுறாங்கன்னா திமுக அதிமுக டைரக்ட் ஃபைட் வருது. கூட்டணி கட்சியில திமுக திரும்ப வாங்கிடுறாங்க. செல்வராஜ், பரமசிவன், கே ராம்குமார், தமிழ் அப்படின்ற அப்படி 4 பேர் போட்டியிடும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை 36% வாங்கிய திமுக இந்த முறை 33, அதிமுக 40 39, நாம் தமிழர் 8 18, தாவேகா 10% வாக்குகளும் வாங்கும் இந்த தொகுதியில இந்த முறையும் அதிமுக பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியான கண்டிப்பா ஒரு 6% வாக்கு வித்தியாசம் வந்து நிச்சயமா வெற்றி பெற ஒரு தொகுதி. அடுத்து உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டையில நமக்கு தெரியும் ராதாகிருஷ்ணன், எவ்வளவு பேர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து சென்ற முறை 50% வாக்குகளும், நேஷனல் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 39% வாக்குகளும், நாம் தமிழர் 4.42, மக்கள் இதே மாதிரி 4% வாக்குகள் தான் சென்ற முறை இந்த உடுமலைப்பேட்டை தொகுதியில வாங்கியிருந்தாங்க. இந்த உடுமலைப்பேட்டை நாராயணன் வந்து ஒரு மிகப்பெரிய வேட்பாளர் எல்லாம் தெரியும். இந்த முறை அதே மாதிரி ஜெயக்குமார், உடுமலைப்பேட்டை நாராயணன், GK சங்கர் மற்றும் ராம்குமார் போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை கண்டிப்பா உடுமலை வெற்றி பெறுவாரனா? நிச்சயமா வெற்றி பெறவிட வாய்ப்பு தான். திமுக அதே 39 36 மாறுது, 50 44 மாறுது, 4 12, இது 8% வாக்குகள் பெறும் தாவேகா. இந்த தொகுதியில இருந்து உடுமலைப்பேட்டை நாராயணன் வந்து நிச்சயமாக இருக்கிறது ஒரு 8% வாக்கு வித்தியாசம் நிச்சயமா வெற்றி பெறும். அந்த மாவட்டமே வந்து அதிமுக ஒரு கோட்டை அந்த காலத்துல இருந்து. அது எடப்பாடி வந்ததுக்கு அப்புறமா தான் இன்னும் பயங்கரமான ஒரு, ஏன்னா அவருடைய மறுபடியும் அவருடைய இனத்தை சார்ந்த மக்கள் அதிகமாக வாழ்வதனாலும் அவருடைய அந்த பெல்ட்டே வந்து நம்முடைய அதிமுக ஒரு முக்கியமான பெல்ட் அப்படின்றதுனாலையும் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி தொகுதி வந்து மரத்துக்குளம். அந்த மரத்துக்குளம் தொகுதியில வந்து மகேந்திரன் அதிமுக சார்பாகவும், நம்முடைய ஜெயராமகிருஷ்ணன் திமுக சார்பாகவும், சண்முகவேல் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி சார்பாக சென்ற முறை போட்டிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக சஞ்சு போட்டிட்டு இந்த தொகுதியில பார்த்தா சென்ற முறை கிட்டத்தட்ட ஒரு 4% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து நம்முடைய அதிமுக வெற்றி அடைஞ்சது. நாம் தமிழர் கட்சி 3 தான். அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் 3% வாக்குகள் தான் இந்த தொகுதியில் வந்து பெற்றிருந்தாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை இந்த முறை அதிமுக இருந்து சண்முகவேல் அப்படின்றவர் வந்து இதுல இருக்காரு. நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியில இருந்த இந்த சண்முகவேலு வந்து என்ன பண்றாரு, இந்த முறை வேட்பாளரா வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இந்த இடத்த வந்து கொடுத்துறாங்க. அதன் வகையில பாத்தீங்கன்னா அதிமுக சார்பாக சண்முகவேலும், ஜெயராமகிருஷ்ணன் அப்படியே திமுக, திருமலை ராதாமணி போட்டியிடும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை 43 41 திமுகவும், இது நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி அதிமுக கூட்டணி கட்சி 46 42ஆகவும், நாம் 3 12ஆகவும், டிவிகே 5% வாக்குகளும் பெறும் இந்த தொகுதியில வந்து நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த வேட்பாளர் 1% வாக்கு வித்தியாசத்துல நிச்சயமா வெற்றி பெறுவார். ஏன்னா சென்ற முறை அவர் தனியாவே போட்டிட்டு அத்தனை ஒரு 5% வாக்குகள் வாங்கியிருந்தனால நிச்சயமா வந்து இந்த இடத்துல வந்து இவர் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இருக்கு. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 தொகுதியில வந்து அதிமுகவும், 2 தொகுதியில திமுக கூட்டணியும், ஒரு 2 தொகுதி வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்குது. இந்த மாவட்டமும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிமுகவின் ஒரு கோட்டையாக இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம்.